வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு அழகான மனதை தொடும் கதையோட விளக்கத்தை தான் பார்க்க போறோம். இது வெறும் தடவல்களோ செய்திகளோ கிடையாதுங்க. இயற்கைக்கும் மனிதனுக்கும் இடையில இருக்கிற அந்த அற்புதமான உறவை விளக்கும் ஒரு அழகான உணர்ச்சிகரமான பயணம்னு சொல்லலாம். வாங்க இந்த சுவாரஸ்யமான அலசலுக்குள்ள போகலாம். கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி. ஒரு நிமிஷம் இத பத்தி யோசிச்சு பாருங்களேன். உங்களுக்கு நண்பர்களே இல்லைன்னா எப்படி இருக்கும்? யார்கிட்டயும் பேச முடியாம உங்க உணர்வுகளை பகிர்ந்து கொள்ள முடியாம இருக்கிற அந்த தனிமையின் வலிய உங்களால கற்பனை செய்ய முடிகிறதா? அந்த ஒரு ஆழமான தனிமையிலிருந்து தான் நம்ம கதை ஆரம்பிக்கிறது. முதல் காட்சி, தனிமையில் இருந்த சிறுவன். நாம இப்போ பார்க்கறது ஒரு அழகான அமைதியான கிராமம். நேரம் அப்படியே மாலை மயங்குற நேரம். அந்த கிராமத்துல வாழ்ந்து வர்ற அருண் அப்படிங்கிற சிறுவனை தான் நாம இப்போ சந்திக்கிறோம். சுத்தி இவ்வளவு அழகு இருந்தாலும் அது அவனுக்கு எந்த மகிழ்ச்சியும் தரல. ஏன்னா அவனுக்கு நண்பர்கள் யாருமே கிடையாது. அந்த மாலை நேரத்துல ஒரு கல்லின் மேல யாருமில்லாம தனிமையில உட்கார்ந்திருக்கிற அருணோட நிலைமை பார்க்கவே ரொம்ப சோகமா இருக்குல்ல. அவனோட தனிமையின் வலி அவனோட வார்த்தைகள்லயே ரொம்ப தெளிவா தெரியுது. என்னுடன் விளையாட யாருமே இல்லையே அப்படின்னு ரொம்பவும் ஏக்கத்தோட அவன் சொல்றான். ஒரு சின்ன பையனோட வாழ்க்கையில கூட விளையாட நண்பர்கள் இல்ல அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய வெறுமையை உருவாக்கும்னு இது நமக்கு நல்லாவே உணர்த்துது. அடுத்து காட்சி 2, மரத்தின் அன்பு. இப்போ அருண் ரொம்ப சோர்வாக அங்க இருக்கிற ஒரு பெரிய மரத்தடியில போய் உட்கார்றான். அப்போ ஒரு மெல்லிய காத்து வீச ஆரம்பிக்குது. அந்த நிசப்தத்தை உடைச்சுக்கிட்டு ரொம்ப கனிவான ஒரு குரல் கேக்குது. அருண், கவலைப்படாத, நான் உன் நண்பன். இத்தனை காலமா அமைதியா நின்னுட்டு இருந்த அந்த மரம் ஒரு சின்ன பையனோட தனிமையை போக்குறதுக்காக தன்னோட மௌனத்தை கலைக்குது. இப்போ இதுல ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா? அருணோட அந்த ரியாக்ஷன் தான். அடடா, மரம் பேசுதா அப்படின்னு அவன் வியப்பின் உச்சிக்கே போயிட்டான். நாம சற்றும் எதிர்பார்க்காத ஒரு இடத்துல இருந்து நமக்கு அன்பு கிடைக்கும்போது நமக்குள்ளே ஏற்படுற அந்த ஒரு இன்ப அதிர்ச்சியை இது ரொம்ப அழகாவே கண்முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துது. அந்த மரம் அவகிட்ட பேசுனதோட மட்டும் நின்னுடல. நீ ரொம்ப சோகமா இருக்க, என் நிழல்ல கொஞ்சம் ஓய்விடு, இந்தா என் பழங்களை சாப்பிடு அப்படின்னு சொல்லி இனிமையான பழங்களை அவனுக்காக கீழே உதிர்க்கிறது. அன்னையிலேருந்து இது அவங்களோட அன்றாட வழக்கமாவே மாறிடுச்சு. அருண் தினமும் அந்த மரத்துக்கிட்ட வருவான். மரம் அவனுக்கு நிழலும் பழங்களும் கொடுத்து அவனோட தனிமையை போக்கும். எப்படி ஒரு அழகான நட்பு பாத்தீங்களா? காட்சி 3, சிறுவனின் மாற்றம். நாட்கள் இப்படியே ரொம்ப சந்தோஷமா போயிட்டு இருக்கு. ஆனா வாழ்க்கையில எதுவுமே நிரந்தரம் இல்லையே. ஒரு நாள் அந்த மரத்தோட இலைகள் எல்லாம் வாடி இருக்கிறத அருண் கவனிக்கிறான். அவனுக்குள்ள ஒரே பதற்றம். என் நண்பன் ஏன் இவ்ளோ சோர்ந்து போயிருக்கான் அப்படின்னு ரொம்ப அக்கறையோட அவன் யோசிக்கிறான். இத்தனை நாளா தனக்கு அடைக்கலம் கொடுத்த நண்பனுக்கு என்னாச்சுன்ற அந்த கவலை அவனை ஆட்கொள்கிறது. அப்போ அந்த மரம் ரொம்ப சோர்வான குரல்ல எனக்கு உயிர் வாழ போதுமான தண்ணீர் இல்ல அப்படின்னு திக்கி திணறி சொல்லுது. அது வரைக்கும் குடுக்க மட்டுமே தெரிஞ்ச அந்த மரம் முதல் முறையா நம்ம சிறுவன் கிட்ட உதவி கேக்குது. இதுதான் நம்ம குட்டி ஹீரோக்கான ஒரு அழைப்புன்னு சொல்லலாம். தன்னோட நண்பனான மரத்தோட இந்த நிலைமையை பார்த்த அருண் ஒரு நிமிஷம் கூட யோசிக்கல. அவன் உடனே என்ன செஞ்சான்னு கொஞ்சம் கவனிங்க. முதல் படி, வேகமா போய் தண்ணீர் கொண்டு வந்து ஊற்றுகிறான். இரண்டாவது, மரத்துக்கிட்ட இருக்கிற குப்பைகள் எல்லாம் சுத்தம் செய்கிறான். மூன்றாவது, அன்னையிலிருந்து தினமும் அதை தொடர்ந்து பாதுகாக்க ஆரம்பிக்கிறான். அவனோட இந்த உடனடி செயல்கள்லாம் அந்த மரத்தோட உயிரையே காப்பாத்துது. இந்த இடத்துல ஒரு விஷயத்த நாம கட்டாயம் கவனிக்கணும். இது உண்மையான நட்பின் சமநிலைய எவ்வளவு சிறப்பா விளக்குது பாருங்க. ஒரு பக்கம் மரம் சிறுவனுக்கு நிழலையும் பழங்களையும் தந்து அவனோட தனிமையை போக்குச்சு. இன்னொரு பக்கம் அருண் மரத்துக்கு தண்ணீரையும் பாதுகாப்பையும் கொடுத்து அதோட உயிரை காப்பாத்துறான். ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி சரியா துணையா இருக்காங்க அப்படிங்கிறது இதுல ரொம்ப தெளிவாவே புரியுது இல்லையா? அருணோட இந்த தொடர்ச்சியான கவனிப்பால மெல்ல மெல்ல அந்த மரம் மறுபடியும் பசுமையா மாறுது. மரம் ரொம்ப நன்றியோட அவனை பார்த்து நீ ஒரு உண்மையான நண்பன் அப்படின்னு சொல்லுது. அதுக்கு அருண் ஒரு அழகான புன்னகையோட நீ எனக்கு உதவினாய், இப்போ நான் உன்னை பாதுகாப்பேன் அப்படின்னு உறுதியளிக்கிறான். இது வெறும் வார்த்தைகள் இல்லைங்க, இயற்கைக்கும் மனிதனுக்கும் இடையிலான ஒரு வாழ்நாள் ஒப்பந்தம். சரி, இறுதி பகுதி, காட்சி 4, நீதி. அந்த பசுமையான மரத்துக்கு அடியில அருண் இப்போ ரொம்ப மகிழ்ச்சியா விளையாடி கொண்டிருக்கிறான். அவனோட தனிமை முழுமையா மறைஞ்சிடுச்சு. சரி, இந்த முழு கதையிலிருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டிய பாடம் என்ன? மிக முக்கியமான விஷயம் இதுதான். மரங்கள் அப்படிங்கிறது நமக்கு வெறும் மரக்கட்டைகள் கிடையாதுங்க. அவை நமக்கு நிழல் தருது, நாம சுவாசிக்க தூய்மையான காற்றை தருது, சாப்பிட பழங்களை தருது. சுருக்கமா சொல்லப்போனா நமக்கு வாழ்வையே தருது. நம்மோட உயிர்ச்சங்கிலியின் மிக முக்கியமான ஒரு பகுதி இந்த மரங்கள் தான். அதனால இந்த அலசல் மூலமா நமக்கு கிடைக்கிற இறுதிச் செய்தி ரொம்ப எளிமையானது, ஆனா ரொம்ப ஆழமானது. இயற்கைய பாதுகாப்போம். இது ஏதோ ஒரு தனி மனிதனோட வேலை கிடையாதுங்க. இது நம்ம அனைவரோட கூட்டுப் பொறுப்பு. மரம் எப்படி சிறுவனை காப்பாத்துச்சோ அதே மாதிரி நாமும் நம்மை சுற்றி இருக்கிற இயற்கையை கட்டாயம் காப்பாற்ற வேண்டும்.
இறுதியாக இந்த விளக்கத்தை முடிச்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வியை நான் விட்டு சொல்றேன். இன்னைக்கு நீங்க இயற்கைக்கு எப்படி ஒரு நண்பனா செயல்பட போறீங்க? ஒரு சின்ன செடியை நட போறீங்களா, அல்லது ஏற்கனவே இருக்கிற மரங்களுக்கு தண்ணீர் ஊத்துற போறீங்களா? இத பத்தி கண்டிப்பா யோசிங்க, செயல்படுங்க. இதே மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான அலசலோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.